விவேக், என்னது இதெல்லாம்? இது கூட தெரியாது. ரொமான்ஸ். நீ இப்படி எல்லாம் செய்யறத யாராவது பார்த்தாங்கன்னு வை, அவ்வளவுதான். அதுக்காக தானே யாரும் பார்க்காம உள்ள இழுத்து டோரை மூடிட்டேன். இதுக்குதான் உள்ள இழுத்தியா? நான் போகணும், தள்ள. எங்க போற? முக்கியமான வேலை எனக்கு இருக்கு. முன்னாடி நான் இருக்கும்போது உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை? சார் என்ன இன்னைக்கு ஜாலி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. யாராவது வந்துட போறாங்க விவேக். யாரும் வர மாட்டாங்க. மாமும் மனிஷாவோட ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு நம்மளும் பிஸியா இருக்கலாம். எதுக்காக இப்ப கிட்ட வந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு. நீ கொஞ்சம் தூரமா இருந்தே பேசலாம்ல. கிட்ட இருந்து பேசினாதான் ரொம்ப நல்லா இருக்கும். தினமும் எங்க அம்மா மட்டும் தான் என்ன ரெடி பண்ணுவாங்க. ஆனா இப்போ நீங்க 2 பேருமே என்ன ரெடி பண்றீங்களே. இவ்ளோ நாளா நாங்க உனக்கு எதுவும் செய்யல, இனிமே நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம். பாட்டி பாட்டி, எதுக்குடி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு தலைவரி ஜடை போடுங்க. ஒரு நிமிஷம் இருமா, நான் ஜுன்னுவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. ஜுன்னு மட்டும் கிடையாது, நானும் தான் ஸ்கூலுக்கு போகணும். ஜுன்னுவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு ரெடி பண்றேன், சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் டைமே வந்துரும். லக்கி, லக்கி வா, நான் உனக்கு ஜடை போட்டு விடுறேன். தேவையில்லை, என் பொண்ணுக்கு என்னால ஜடை போட முடியும். நீ வா லக்கி. இதுக்கே இப்படி கோவப்படுற மித்ரா? கொஞ்ச நேரம் இருந்தா உங்க அம்மாவே தலை வாரி விடுவாங்கல்ல. நீங்க எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. லக்கிக்கு நான் இருக்கேன், அவளுக்கு எந்த குறையும் வர விட மாட்டேன். அப்படின்னா நீங்களும் லக்கியும் ஒரு டீமாப்பா? ஆமா ஜுன்னு, எங்க டீமுக்கு நீயும் வரியா ஜுன்னு? லக்கி பேசாம இருக்கணும், ஓகே? அம்மா மெதுவா வாருங்கப்பா, எனக்கு வலிக்குது. ஏய் மெதுவா பேசு லக்கி, அவங்க கேட்டுற போறாங்க. உங்களுக்கு ஜடை போட தெரியாதா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, வலிக்காம தலை வாருங்க. நான் ட்ரை பண்றேன், வலிச்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவங்க செய்ய வேண்டிய வேலையை தான்டா செய்யணும். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. ஐயோ மாமா, நீங்க எதுக்கு லக்கிக்கு தலைவாரிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கொடுங்க. ஒன்னும் தேவையில்லை, நீ அவங்க டீம் தானே. சீக்கிரம் கொண்டு வாங்க, நான் அப்பா கூட ஸ்கூலுக்கு போகணும். தினமும் போற ஸ்கூல் தானே ஜுன்னு, நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸைட்மெண்டா இருக்க? தினமும் அம்மா கூட இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான், இப்போ அவன் அப்பா கூட போறான்ல, அதான். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பா கூட ஸ்கூலுக்கு போக போறேன். அம்மா சீக்கிரம் கொண்டு வாங்க. இத கொண்டு வரேன் ஜுன்னு. இதோ வந்துட்டேன். அட, அர்ஜுன் வந்திருக்காரு பாருங்க. சித்தப்பா. சித்தப்பா எப்படி இருக்கு ஜுன்னு? ஐ அம் சோ ஹாப்பி சித்தப்பா. எனக்கு தான் அப்பா கிடைச்சிட்டார்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா? ராத்திரி நான் அப்பா கூட தான் தூங்கினேன், இப்ப அப்பா கூட தான் ஸ்கூலுக்கு போறேன். அப்பாவும் நானும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் தெரியுமா சித்தப்பா? இன்னையில இருந்து அப்பா எனக்கு ஸ்டோரிஸ் கூட சொல்லுவாரு. எனக்கு எல்லாமே அப்பா தான். அப்படின்னா நான் தேவையில்லையா ஜுன்னு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா.
நீங்க தான், அப்பா தான். எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். எப்படி இருக்க லக்ஷ்மி? என்ன புதுசா கேக்குறீங்க அர்ஜுன்? அது வந்து நேத்து வரைக்கும் நீ சமிக்தா, இப்போ லக்ஷ்மியா தானே இருக்க. லக்ஷ்மி சாமா மாற முடிஞ்சுதானா சாம் லக்ஷ்மி ஆக முடியாதுல்ல. எனக்கு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நல்ல பழக்கம் அர்ஜுன். உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இதான் லக்ஷ்மி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீ தயாரா இருப்ப. எதாலையும் உன்னை பயமுறுத்த முடியாது. பயப்பட்டானா அவளால எப்படி லக்ஷ்மியா இருக்க முடியும் அர்ஜுன்? பிரச்சனைகளையும் சவால்களையும் அவ எப்படி எதிர்கொள்ளுவா? சரியா சொன்னீங்க ஆண்டி. தெரிஞ்சோ தெரியாமலையோ லக்ஷ்மி இவ்ளோ நாளா அர்ஜுன் வீட்ல இருந்துட்டா. இப்போ அர்ஜுன் லக்ஷ்மிக்காக இந்த வீட்டுக்கு வந்து போறான். இந்த ஒரு பாயிண்ட் போதும் மித்ராவை லக்ஷ்மியை விட்டு நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதே தானே ஆண்டி சீதையோடைய கதையும். கொஞ்ச நாள் இலங்கையில சிறைப்பட்டு இருந்ததுக்கு சீதைய அயோத்தி மக்கள் சந்தேகப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி இவ்ளோ வருஷமா அர்ஜுனோட வீட்ல தான் இருந்திருக்கா. சீதையே எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, ஆனா ராமர் சந்தேகப்படலையே. மித்ராக்கும் லக்ஷ்மி மேல அப்படி ஒரு எண்ணம் வராது. அந்த ராமர் சந்தேகப்படலனாலும் மக்களுக்கு நிரூபிக்க சீதைய தீக்குளிக்க சொன்னார்ல ஆண்டி. அதே மாதிரி மித்ராவும் லக்ஷ்மிய விட்டு பிரியற மாதிரி நம்ம செஞ்சிருவோம். இப்பதான் லக்ஷ்மியோட வனவாசம் முடிஞ்சது. திரும்ப அவ இன்னொரு வனவாசத்துக்கு எப்படி போவா? எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல மனிஷா. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் ஆண்டி. சீதா ஒரு தடவை ராமர் கூடயும் இன்னொரு தடவை காட்டுக்கு அவங்க வனவாசத்துக்கு போனாங்க இல்லையா, அதே மாதிரி லக்ஷ்மியும் இனி பெர்மனண்டா தனியா தான் இருக்க போறா. லக்ஷ்மிக்கும் அர்ஜுனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா மித்ரா நம்புவானா என்ன? சத்தியமா நம்ப மாட்டான். நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் சந்தேகம் தான் மூலமே ஆண்டி. லக்ஷ்மி, வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அதுக்குள்ளயா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அர்ஜுன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறதுனால குண்டாக மாட்டீங்க. போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. சொன்னா கேட்க மாட்டல்ல. நம்ம வீட்லயும் சாப்பிட்டுட்டேன், இங்கேயும் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப கட்டாயப்படுத்துற லக்ஷ்மி. என்னமோ இவங்க பாசமும் காதலும் இத பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு மனிஷா. இந்த காதல் கதை இப்பதான் நடக்குதா? ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்க ஆண்டி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனோட வீட்ல ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ லக்ஷ்மியும் ஜுன்னுவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்காக அர்ஜுன் வந்திருக்கான். இவ்ளோ லாங் ரிலேஷனை சடனா அப்படியே விட்டுடணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா?